எமர்ஜென்சி ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ, எமர்ஜென்சி ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ வேணும் அப்படின்னு யாரா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஷோ மீ. ದಯವಿಟ್ಟು ತೋರಿಸಿ. 3 4 5 6 7 உங்க கையை மாத்திரம் தலை மேல வைங்க. Father, in the name of Jesus, I send the angel of financial help. 3 days from now your breakthrough will come. 3 days from now, இன்னில இருந்து 3 நாளுக்குள்ள உங்களுடைய breakthrough வரும். I see financial help குறிச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்புவார். அதே தூதனை மறுபடியும் தேவன் அனுப்பி வைக்கிற காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, amen, amen, praise the Lord, God bless you. இன்னொரு காரியத்தை ஒரு விஷன் நான் பார்த்தேன். இந்த அருணா கொடி இருக்கும் இல்லையா, இப்பெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. அந்த மாதிரி சில்வரோ கோல்டோ ஒரு மெட்டல் செயின் மாதிரி, இது யாருக்கு சம்பந்தப்பட்ட காரியமா இருக்குது? God is showing me that silver or gold ல செஞ்ச அந்த வேஸ்ட் பேண்ட் அருணா கொடி. He's having it. இப்போவா? He used to have. Okay, he used to put. அது கட் ஆயிடுச்சுன்னு வீட்டுல வச்சிருக்கீங்க. சில்வர் இது பாருங்க. இந்த நாட்கள்ல யாரும் அதெல்லாம் பண்றது இல்லை. ஆனா குறிப்பா எனக்கு ஆண்டவர் ஃபைனான்சியல் பிரேக் த்ரூன்னு சொல்லும் போது அந்த அருணா கொடி காட்டினாரு எனக்கு. அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்துக்கு விடுதலை வந்துருச்சு. ஹalleluya, ஹalleluya. ஜஸ்ட் ஒரு சைனா எனக்கு இப்போ fraction of a second God showed me. ಇದನ್ನ ಒಂದು ಗುರುತಾಗಿ ದೇವರು was connected to this chain. ಅದನ್ನ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಕುಟುಂಬத்துல என்ன ಬ್ರೇಕ್ ಥ್ರೂ வரணுமோ ಅದು வந்துருச்சு. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನು ಬ್ರೇಕ್ ಥ್ರೂ ಬರಬೇಕು ಅದು ಬಂದ್ಬಿಡ್ತು. இப்போ அது உங்க மேல இறங்குது. God is taking this family to next level. Financially சரி, குடும்ப தரத்தை தேவன் உயர்த்துகிறார். God is taking you to the next level. Blessings, ஆசீர்வாதಗಳು in the name of Jesus. Hallelujah, hallelujah. கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். Amen, amen, praise the Lord. Harry Lawson and family வாங்க. Hallelujah. பாருங்க, குடும்பம் வந்து ஏறக்குறைய 1 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க இல்லையா பிரதர்? ஒரு 1 இயரா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து 3rd நவம்பர், அதாவது போன வருஷம் 3rd நவம்பர் அப்படி வந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக ப்ராஃபிட் கிட்ட வந்தாங்க. ப்ராஃபிட் அவங்க ஃபேமிலிக்கு ப்ரேயர் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு இடுப்புல கட்டுற அந்த கொடியை ஒன்று பார்க்குறேன், அதாவது இந்த சின்ன குழந்தைக்கெல்லாம் அருணா கயிறு மாதிரி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொடியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் சொன்னார். சொன்ன உடனே சிஸ்டர் வந்து சொன்னாங்க, ஆமாம் இந்த மாதிரி இந்த சின்ன பையன் எய்டனுக்கு வந்து நாங்கள் கட்டியிருந்தோம், ஆனால் அது அறுந்து போயிடுச்சு, அதனால நாங்கள் அங்கே எடுத்து தனியாக வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே ப்ராஃபிட் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை வரப்போகுது, டெலிவரன்ஸ் வரப்போகுது, ஆண்டவர் வந்து உங்க ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க மனைவிக்கு இவரோட தங்கச்சிக்கு 3 பேருக்குமே வேலை இல்லை, வேலை கிடையாது. அவங்க வந்து வேலை தேடிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாங்க அந்த டைம்ல. ஆனா இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த வார்த்தையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. வார்த்தை ரிலீஸ் பண்ணி 3 நாட்கள்ல பிரதருக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. 3 நாட்கள்ல. ஹalleluya. அது எந்த மாதிரினா, அவர் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனிலேயே திருப்பியும் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. டிசம்பர் மாதத்துலேருந்து அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டுமல்ல, அவர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு, உடல் ரீதியான பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் டிசம்பர்லேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவரால் நல்லா வேலைக்கு போக முடியுது. ஹalleluya. ஆண்டவர் சொன்ன மாதிரியே இவரோட ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஹalleluya. அது மட்டும் அல்லாமல் நவம்பர் 10ஆம் தேதி ஒரு இந்த சர்வீஸ் டைம்ல வந்து ப்ராஃபிட் என்ன பண்ணாருன்னா, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ நீங்கெல்லாம் கையை தூக்கி காட்டுங்க, உங்க பேரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசன காரியத்தை ஒரு செய்தார். என்ன செய்தார்னா, அவங்க பேரெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு உங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மேல சைன் பண்ணாரு. தட்ஸ் கால்ட் அ ப்ரொஃபெட்டிக் ஆக்ட். அந்த மாதிரி பண்ணாரு. அந்த டைம்ல வந்து சிஸ்டர் மானசாவும் அவங்க பேரை கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேலை வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் சில நாட்கள்லயே சிஸ்டருக்கும் வந்து வேற வேலை வாய்ப்பான ஒரு கால் வந்துச்சு. டிஸ்கஷன்லாம் போயிடுச்சு. ஆனால் கொஞ்ச நாள் அப்புறம் திருப்பி கால் பேக் வரல.
அவங்க வந்து ப்ராஃபிட் கிட்ட வந்துட்டு, ப்ராஃபிட் எனக்கு இந்த மாதிரி கால் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, திருப்பி இன்னொரு வாட்டி கால் வரல, அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த சமயத்துல ப்ராஃபிட் ப்ரேயர் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு 1.5 2 வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. சொன்ன சில நாட்கள்லயே அவங்களுக்கு கால் வந்துச்சு, எல்லா இன்டர்வியூவும் முடிஞ்சிருச்சு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் சேர முடியுமோ சேருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து அவங்களும் வேலையில சேர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம பிரதரோட சிஸ்டருக்கும் துபாயில வேலை கிடைச்சு அவங்க துபாய்க்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. பாருங்க, 3 பேருக்கு வேலை இல்லாம இருந்துச்சு. எப்போ டெலிவரன்ஸ் வந்துச்சோ 3 பேருக்குமே டெலிவரன்ஸ் ஆகி வேலை கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம். Thank you so much. Thank you. Join us every Sunday at 10 a.m. with Mr. Bazooka, Prophet Naveen.